நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை, பிரபஞ்சம் வேறு, இறைவன் வேறு அப்படின்னு நேற்று பேசணும். கர்மா, செயல்கள், இவற்றிற்கான மூலம் எது? இரண்டாவது சிந்தனை, மனம் திறக்கும் பொழுதே இறைவன் போதுமானவன். இறைவனின் புகழ் வார்த்தைகளை உச்சரித்தால் எண்ணங்கள் ஒடுங்குகிறது. இது சரிதானா, இதை செய்யலாமா அப்படின்ற 2 சிந்தனை இருக்குது. நம்ம எல்லாரும் பொதுவாக பிரபஞ்சம், இயற்கை அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். நம்ம எது நினச்சாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்துடும், இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கிடும், இந்த பிரபஞ்சம்தான் இறைவன் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் பிரபஞ்சம் அப்படின்றது வேற, இறைவன் அப்படின்றது வேற. பிரபஞ்சம் இங்கு பிரவாகமாக, வணக்கம் கணேசன், இங்கு பிரவாகமாக ஐம்பூதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பிரவாகம் எடுத்திருக்கின்ற ஐம்பூதங்கள் தான் பிரபஞ்சம். இந்த ஐம்பூதங்கள் இருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ், அதுதான் இறைவன். அதனால் நம்ம எல்லாரும் பிரபஞ்சத்தையும் இறைவனையும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த பிரபஞ்சம் ஐம்பூதங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐம்பூதங்கள் அதனுடைய தர்மங்களால் இயங்குகிறது. இந்த வெட்டவெளியை நினைக்க முடியாது, எரிக்க முடியாது, கத்தியால் வெட்ட முடியாது. இது எதனாலும் பாதிக்கப்படாதது. ஆனால் இந்த வெட்டவெளியில் தான் இந்த ஐம்பூதங்கள் இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் பிரபஞ்சம் வேறு, இறைவன் வேறு. இறைவன் கிட்ட தான் இந்த ஐம்பூதங்கள் இருக்குது. இந்த வெட்டவெளியில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் வெட்டவெளி பிரபஞ்சம் கிடையாது. அது வேற, பிரபஞ்சம் வேற. புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சமும் இறைவனும் எப்படி இயங்குறாங்க அப்படின்னு நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனம் எதுவும் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இதை உங்களுக்குள்ளேருந்தே புரிஞ்சுக்க முடியும். நான் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் யாரோ, ஆனால் இந்த உடம்பு ஐம்பூதங்களால் ஆனது. அதனால் இந்த உடம்பு நீங்கள் கிடையாது, நீங்கள் யாரோ. ஆனால் இந்த உடம்பு இருந்தால் தான் அது உள்ளே இருக்கிற ஒன்றால் இயங்க முடியும். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ செய்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பிரபஞ்சம் நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்றது தான் உண்மை. இறைவன் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். இந்த பிரபஞ்சம் செயல்களுக்கு ஏற்ற கூலியை மட்டும்தான் உங்களுக்கு தரும். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, ஈஸியாக வார்த்தைகளை பேசுகிறோம், ஈஸியாக செயல்களை செய்கிறோம். இந்த ஐம்பூதங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, உங்களோட செயல்களை தான் புரிஞ்சிக்க முடியும். உங்களோட உள்ளுணர்வை புரிஞ்சிக்க முடியாது. இறைவன் உங்களுடைய உள்ளுணர்வுகளுக்கான கூலியை தருகிறான். இந்த பிரபஞ்சமோ உங்களுடைய செயல்களுக்கான, உங்களுடைய வார்த்தைகளுக்கான கூலியை தருகிறது. நீங்கள் ரெண்டுத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, அதை குறித்து எந்தவித செயல்லையும் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா, உங்களை நோக்கி அது கவர்ந்திருப்பதை கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெட்ட வெளியில் நீங்கள் எதை
பதிக்கிறீர்களோ அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அதுதான் வானமும் பூமியும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளோம் அப்படின்னு குரானில் இருக்குது. இப்போ நீங்கள் வச்சுட்டு இருக்க எல்லா பொருளும் ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வச்சுருக்கீங்கள்ல எல்லாமே ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது தான். நீங்கள் வச்சுருக்க எல்லா பொருளும், வீடும், வாசலும் எல்லாமே, இந்த பொருளாக இருக்கிற எல்லாமே ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது தான். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஐம்பூதங்கள் வசப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த ஐம்பூதங்களை முயற்சியால், உங்களோட அதீத ஆசையால் பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அது இன்பமும் துன்பமாக உங்களுக்கு மாறும். வெறும் உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில், உங்களுடைய விருப்பங்களின் அடிப்படையில் இந்த ஐம்பூதங்களை நீங்கள் பெற்றீங்கன்னா அது உங்களுக்கு இன்பமாய் மாறும். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, இறைவன் எப்படி இயங்குறாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நீங்கள் செய்யும் செயல்களுக்கான எதிர்விளைவை உங்களுக்கு தந்துடும். இது பேர் தான் கர்மா. நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த கர்மா, போன வருஷம் செய்த கர்மாலாம் அதுக்கு தெரியாது. நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதற்கான எதிர்விளைவுகளை மட்டும் இந்த ஐம்பூதங்கள் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும். இந்த ஐம்பூதங்களோட இயல்பு என்னென்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பில் அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கான கட்டளையை அது செய்துக்கிட்டே இருக்கும். நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும். அதில் நல்லவங்க போய் கை வச்சாலும் எரிச்சிரும், கெட்டவங்க போய் கை வச்சாலும் எரிச்சிரும், குழந்தை கை வச்சாலும் எரிச்சிரும், யார் கை வச்சாலும் எரிக்கும். அதுக்கு யார் இவங்கன்னெலாம் பார்க்காது. அதோட கட்டளை எரிக்கிறதுனால எரிச்சிரும். அதை வச்சு சமைக்கலாம், அதை வச்சு நீங்கள் ஒரு ஊரையை கொளுத்தலாம், தண்ணியில் நீங்கள் குதிக்கலாம், நீச்சல் தெரியாமல் இருந்தீங்கன்னா செத்துருவீங்க. அதனால் எல்லாத்துக்கும் தர்மம் இருக்குது. அதுக்கான ஐம்பூதங்களுக்கான வித்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதன் வழியாக நீங்கள் தேவையானதை எடுத்துக்க முடியும். காற்றை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா அதுலேருந்து கரண்ட் எடுக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு வசப்பட்டிருக்கு. ஆனால் அதோட தர்மத்தில் தான் இயங்கும். அது நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களெல்லாம் பார்க்காது. உங்களோட செயலுக்கான கூலியை அது கொடுத்தே தீரும். இது பேர் தான் கர்மா. நீங்கள் செயல் செய்வதற்கு முன்னாடி கவனமாக இருக்கணும். செயல் செஞ்சிட்டிங்கன்னா எதிர்விளைவை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த ஐம்பூதங்களும் உங்களுடைய செயலுக்கான கூலியை கொடுப்பதற்காக மட்டுமே. தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த பிரபஞ்சம் வேறு, இறைவன் வேறு. இந்த பிரபஞ்சம் உங்களுடைய செயலுக்கான கூலியையும் உங்களுடைய வார்த்தைகளுக்கான வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுத்துக்கிறது தான் அதோட வேலை. இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது இல்லை, ஏன் வருது? ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐம்பூதங்கள் இம்பேலன்ஸ் ஆகிடுது. ஏதோ ஒன்று இம்பேலன்ஸ் ஆகிடுது, அதனால் உங்களுக்கு நோய் வருது. எல்லா நோயும் அப்படி தான் வருது. இந்த ஐம்பூதங்கள் இருக்குது இல்லை, அதோட இம்பேலன்ஸ் தான் ஏதோ ஒரு நோய். இந்த உடல் சமநிலையில் இல்லை, அதனால் உங்களுக்கு நோய் வந்துடுது. உங்களோட வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்தில் பதியப்படுகிறது. நீங்கள் சாதாரணமாக பேசுகிற எல்லா வார்த்தைகளும் பதியப்படுகிறது. அதனால தான் வார்த்தையின் மீது கவனமாக இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக பேசிட்டு போகிறோம்ல, நம்ம ஏதோ இஷ்டத்துக்கு நம்ம வாய் இருக்குது பேசுறது ஃப்ரீன்னு சொல்லி பேசிட்டு போகிறோம்ல, பேசணும், நல்லதை மட்டுமே பேசணும். நல்லது எதுன்னு உங்களுக்கு தெரியாது, பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆமேன்னு சொல்கிறத தாண்டி இங்கே வேறு எந்த நல்லதும் இங்கே இல்லை. நம்மளோட அறிவை பயன்படுத்தி உதிர்க்கின்ற வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் எதிர்விளைவு இருக்கிறது. நீங்கள் என்ன செயல் செய்தாலும் உங்களுக்கான எதிர்விளைவு இருக்கிறது. அப்போ நிறைய பேர் கொலை பண்ணுறானே, அதை பண்ணுறானே, கெட்டதெல்லாம் பண்ணுறானே, அவனுக்கு எதிர்விளைவு இருக்கானே, இருக்குது. உங்களுக்கு தெரியாது. அது உங்கள் கதை மட்டும்தான் உங்களுக்கு எப்பயுமே முக்கியம். உங்கள் படம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமே தவிர, மற்றவன் படம்லாம் அவன் ரிலீஸ் பண்ணிப்பான், அது ஓடுதோ ஓடலையோன்றதெல்லாம் அவன் கதை. உங்கள் கதையை மட்டும் எப்பயுமே கவனமாக பாருங்கள். நீங்கள் செயல் செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஐம்பூதங்களும் உங்களுக்கான கூலியை வழங்கியே தீரும். இதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, கடவுளாலையும் முடியாது. ஏன்னா கட்டளை அப்படி. இந்த ஐம்பூதங்கள் இருக்குல்ல, அது பேர் தான் பிரபஞ்சம். இந்த ஐம்பூதங்கள் சேர்ந்து இங்கே சுற்றின்னு இருக்குல்ல, அது பேர் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எதுக்குள்ளேயே இருக்குல்ல, அதுதான் இறைவன். அது வெட்ட வெளி. இந்த வெட்ட வெளியில் அதுங்க இருக்குதுங்க. அதுங்களோட கட்டளையை செயலுக்கான கூலியை கொடுக்கறது தான். உங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதற்கான எதிர்விளைவு உங்களுக்கு வந்தே தீரும்ல. கவனமாக இருங்க. செயல் செய்கிறதுல அவ்வளோ கவனமாக இருங்க, பேசுகிறதுல அவ்வளோ கவனமாக இருங்க. எல்லாமே இங்கே பதியப்பட்டு உங்களுக்காக வழங்கப்பட்டு விடும். இது பிரபஞ்சத்தோட வேலை. இறைவன் நம்ம ஒன்று சொல்கிறோம்ல, உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் வருது, உள்ளுக்குள்ளே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, இல்லை சரியாக நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் அறிவுக்கு ஏற்றாற் போல் நிறைய நினைக்கிறீங்கல்ல. இறைவன் யார் அப்படின்னா, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனால் நீங்கள் என்ன தான் மனசுக்குள்ளே நினச்சி அசிங்கமாக கேவலமாக
உங்களோட செயலுக்கும் உங்களோட மனதில் இருக்க எண்ணங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நடிச்சுன்னு இருந்தீங்கன்னா கூட அவனால் மன்னிக்க முடியும். ஆனால் இவனுங்களால மன்னிக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தால் உங்களை மன்னிக்க முடியாது. செயல் செஞ்சால் கூலி, அவ்வளோதான். அதான் கட்டளை. ஆனால் இறைவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். உங்கள் மனதுக்குள்ளே எவ்வளோ நாசமாக நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்படி இயங்குகிறோம், நம்ம எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம், நம்மளுடைய மனநிலை என்னவாக இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதை நீங்கள் என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயின்னா மன்னிச்சிடுவான். அவன் ஏன்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன், இரக்கமானவன். ஆனால் இந்த ஐம்பூதங்கள் உங்களை மன்னிக்கவே கை வச்சா எரிக்கும், அவ்வளோதான். சுடுதண்ணில் கை வச்சா சுற்றும். அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கு மன்னிக்கவே தெரியாது. இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களை மன்னிக்கவே தெரியாது. நீங்கள் செய்த செயலுக்கு புரியுதுங்களா? நீங்கள் செய்த செயலுக்கு தக்க கூலியை கொடுப்பது தான் அதோட வேலை. நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் சரி, அதுக்கு இந்த உணர்வெல்லாம் புரிஞ்சிக்க தெரியாது. இந்த ஐம்பூதங்கள் இருக்குல்ல, அது உணர்வெல்லாம் புரிஞ்சிக்க தெரியாது, மனநிலையெல்லாம் புரிஞ்சிக்க தெரியாது. செயலுக்கான கூலியை உங்களுக்கு கொடுத்துரும். அதனால தான் ஞான மக்கள் எந்த செயலும் செய்யாமல் சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிலை பெற்றுருவாங்க. இறைவன் அப்படி கிடையாது. நீங்கள் என்னன்னா தப்பு பண்ணுங்கள், மன்னிச்சிட்டுன்னு சொன்னால் மன்னிப்பான். உள்ளுக்குள்ளே தான், வெளியில் கிடையாது. வெளியில் செஞ்சால் இந்த ஐம்பூதங்களோட தர்மம் உங்கள் மேலே பூசப்படும். அதுலேருந்து நீங்கள் தப்ப முடியாது. அப்படின்றது தான் தர்மம். நீங்கள் மனதால் இயங்குறீங்களா, இல்லை உங்களோட செயலால் இயங்குறீங்களா? உங்களோட எண்ணங்களின் வழியாக தான் உங்கள் செயல் நடக்குது. உங்களை நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஆட்டோமேட்டட் மிஷின் மாதிரி நீங்கள் செயல் செய்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்விளைவுகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இப்போ துன்பமாக இருக்கு, என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, இதெல்லாம் உங்களோட முற்பிறவியோட கர்ம வினையெல்லாம் கிடையாது. நீங்கள் செயல் செய்தால் உங்களுக்கான துன்பம் வந்துடும். நீங்கள் என்ன செயல் செய்தாலும் சில செயல்களுக்கான கூலி உடனே கிடைக்கும். சில செயல்களுக்கான கூலி சில காலத்தவணையின் மீது அமைந்து கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும். ஆனால் எக்ஸாக்டாக நடக்கும். நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் எதையெல்லாம் பிறருக்கு செய்தீர்களோ, எதையெல்லாம் எந்த அளவையால் அளந்து செயல்களை ஏற்படுத்தினீர்களோ, அது எல்லாமே எக்ஸாக்டாக உங்களுக்கும் அளந்து கொடுக்கப்படும். இங்கே எல்லாமே பதிஞ்சிரும். உங்களோட வார்த்தைகளும் சரி, உங்களுடைய செயல்களும் சரி. வெளியில் நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாகனா மன்னிச்சிடுவான். ஆனால் செயல் செஞ்சிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் தர்மத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதோட இயல்பில் அது இருந்தே தீரும். அது யாரையும் பார்க்காது. எல்லாரையும் எரிக்கும், எல்லாரையும் நினைக்கும், எல்லாரையும் வெட்டும், எல்லாரையும் கீழே தள்ளி விடும். அது இஷ்டம். அதுக்கான தர்மம் அது மட்டும்தான். அதனால் செயல் செய்யறதுக்காக நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்? உங்களை கவனமாக பார்த்துனே இருங்க. இந்த கவனிக்கும் பொழுது தான் செயல் நீங்கள் செய்யறது இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். செயல் நீங்கள் செய்ய மாட்டீங்க, நீங்கள் கவனிச்சுன்னு இருப்பீங்க. அங்கே கர்த்தாவே இருக்க மாட்டார். நீங்கள் கவனிக்கிறதாவே இருக்கிறதுனால, கர்த்தா இல்லாததுனால உங்களுக்கு கர்மா இல்லை. நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே மறையும் பொழுது, எதுவுமே இல்லாத பொழுது செயல் நடக்கிறது. அப்பொழுது நீங்கள் கர்மா வினையில் இருந்து விடுபடுகிறீர்கள். அது வரைக்கும் நீங்கள் செய்த செயலுக்கான கூலி வந்துனே தான் இருக்கும். இப்போது நீங்கள் திடீர்னு இறை வகுப்பு, இறைவன் போதுமானவன், இறை சிந்தனையிலலாம் ஈடுபடலாம். ஆனால் நீங்கள் செய்த செயல்களுக்கான எல்லா ரியாக்ஷனும் நடந்து முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் நல்வாழ்க்கைக்கே நகர முடியும். இப்போ நான் இறைவன் பக்கம் திரும்பினேன், இறைவனை ரொம்ப விரும்பினேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய துன்பம் வருது, எனக்கு கஷ்டம் வருதுன்னா நீங்கள் செய்த செயலுக்கான எல்லா விதமான எதிர்விளைவுகளையும் சந்தித்து அது முடியணும். புரியுதுங்களா? திடீர்னு நல்லவன் ஆகிறவன்லாம் திடீர்னு செத்துருவான். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு நல்லவன் ஆகிறவங்களாம் இருப்பாங்க. அவன் கெட்டவனாக இருந்தால் கூட நல்லா தான் இருந்திருப்பான். திடீர்னு நல்லவங்க வாங்குறவங்களாம் இந்த பிரபஞ்சம் அதோட கணக்கை தீர்த்து விடும். இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் மோசமாக இருக்கிறீங்க, திடீர்னு நல்லவங்களாக மாறுறீங்கன்னா நீங்கள் செய்த எல்லா செயல்களுக்குமான எதிர்விளைவு உங்கள்கிட்ட முடிச்சு விடும். அதனால் இந்த பிரபஞ்சம் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது செயல்களுக்கான கூலியை கொடுத்தே தீரோன்றதை ஞாபகம் வச்சுங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்தி, அதனால தான் சொல்கிறேன், இறைவன்ன்றது உள்ளே இருக்கிறது, அது பார்க்கவே முடியாது, எண்ணங்கள் வழியாக இயங்குது. நீங்கள் அதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது இந்த ஐம்பூதங்கள் உங்களுக்கு வசப்பட்டதாய், உங்களுக்கு அடிமையாய் மாறுகிறது. நீங்கள் உங்களோட அறிவின் அடிப்படையில் செயல்களை செய்து குவித்து கொண்டே போகும்பொழுது அதனுடைய தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். ஐம்பூதங்கள் உங்களுக்கு வசப்படணும் அப்படின்னா இந்த ஐம்புலன்களை ஒழுங்காக பாதுகாக்கணும். நம்ம கையில் 5 விரல் இருக்கும்,
நம்மளுக்கு 5 புலன் இருக்கும். புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே ஒவ்வொன்று. இதை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா இந்த தர்மம், இந்த ஐம்புலன்களுடைய தர்மம் உங்களை சுட்டெரிக்கும். இதில் யாருமே இது யாருமே விளக்கு கிடையாது. நீங்கள் என்ன தப்பு செஞ்சு மறைத்தாலும் அதற்கான கூலியை நீங்கள் பெறுவீர்கள். இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேதுன்னா, உங்களுக்கு கவனம் இல்லை. நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கு திருப்பி நடக்குதா இல்லையானே கவனம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு குழப்பத்திலே வாழ்ந்துன்னு மயக்கத்திலே இருந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்துறோம். அதனால் செயல் செய்வதற்கு முன்னாடி கவனமாக இருங்க. இது சரியான செயலா தவறான செயல்லாம் வேணாம். இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு அங்கே நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா போதும். உங்களோட நான், அதாவது உங்களோட கர்த்தா, அந்த செயலோட கர்த்தா நான் தான்னு நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அந்த செயலுக்கான கூலி வராது. நான் தான் செய்கிறேன் பெருமையை விட்டு விலகலைன்னா, பெருமைன்றது என்னென்னா நீங்கள் கடவுளுக்கு பதிலாக ஆஜராகிறது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் தான் இதை செய்தேன் அப்படின்னு ஆஜராகுது. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம தானே செஞ்சுருக்கிறோம். நம்மளுக்கு புகழ் தேவைப்படுது. புரியுதுங்களா? நான் தான் அப்படின்னு இல்லாத ஒன்றை உருவாக்கிட்டீங்கள்ல, அதனால் நான் தான் அப்படின்றதுக்கான கூலியை நீங்கள் பெற்றே தீருவீர்கள். அதனால் இந்த பிரபஞ்சம்னு எல்லாரும் ஏதோ ஒன்று சொல்லின்னு இருக்கிறாங்கல்ல, நன்றி உணர்வு, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. வாயில் ஏதோ நிறைய பேர் பேசுகிறாங்க. பிரபஞ்சம் தான் கடவுள்னு நினச்சின்னு இருக்காங்க. ஏதோ ஒன்று கொடுக்குது. உலகப் பொருள்களின் குவியலை நீங்கள் குவிச்சு வச்சுருக்கிறதுனாலையும் நீங்கள் துன்பத்தையே அடைவீர்கள். உங்களுக்கு ஏன் சமாதானம் கிடைக்க மாட்டுது, சாந்தம் அமைதியும் கிடைக்க மாட்டுதுன்னு அதுதான் நீங்கள் அதெல்லாம் அடகு வச்சு தான் நம்ம இந்த வாழ்க்கையை நகர்த்துறோம். புரியுதுங்களா? அதனால் இந்த பிரபஞ்சம் வேறு, இறைவன் வேறு. ஏன் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே இறைவனுக்கே புகழ்னு சொல்கிறோன்னா, உங்களுக்கு நீங்கள் புகழ் தேடிக்கினீங்கன்னா அதுக்கான எதிர்விளைவை நீங்கள் கட்டாயம் பெறுவீர்கள். பிரபஞ்சம் நம்மளுக்கு வசப்படணுமே தவிர பிரபஞ்சம் நம்மளுக்கானது இல்லை. இறைவன் தான் நமக்கானவர். புரியுதுங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கேனா, நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து வர புகழ் எல்லாம் இறைவனுக்கு தான். நீங்கன்னு ஒன்று கிடையாதுன்றது தான் அது சொல்லுது. நீங்கன்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறீங்களா, ஒரு நான். அந்த மாதிரி ஒரு நான் இல்லை. அதன் அடிப்படையில் நீங்கள் செயல் செய்யும் பொழுது இந்த ஐம்பூதங்கள் அதற்கான எதிர்விளைவுகளை உங்களுக்கு தந்தே தீரும். செயல்கள் அதுவாக நடந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் நன்மையான எதிர்விளைவுகளை பெறுவீர்கள். அங்கே கர்த்தா நானுன்னு நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் துன்பத்தையே அடைவீர்கள். அதனால தான் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பெரிய தொழிலே ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப சிரமப்பட்டு வேர்வை சிந்தி செயல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் உருப்பட மாட்டுது. ஏன்னா நீங்கள் உங்களை நம்பின்னு இருக்கிறீங்க, கடவுளை நம்பலை. புரியுதுங்களா? நமக்குள்ள தெரிகிற ஒன்றும் இருக்குது, தெரியாத ஒன்றும் நம்மளுக்குள்ளே இருக்குது. தெரியாத ஒன்றும் உங்களால் உணர முடியுது, தெரிஞ்ச ஒன்றை ஃபிசிக்கலாக செய்து நம்ம இந்த உலகத்தை கட்டி பிடிக்க பார்க்குறோம். அதனால் நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் நான் முன்னேறணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து இயங்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை விருப்பமாக மாற்றி உங்களுக்குள்ளே பதுக்கி வைக்கும் பொழுது இந்த ஐம்பூதங்கள் உங்களுக்காக வசப்படுகிறது. நீங்கள் செயல் செய்யணும்னு அவசியம் இல்லை, அதுவாகவே கவர்ந்து இழுக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரியலைன்னா இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்கள். அதனால் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து இயக்கத்தை நம்ம இயக்கணும். உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். புரியுதுங்களா? வெளியில் ஐம்பூதங்களோட தர்மம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்கள் வெளியில் எந்த ஆக்ஷனை செய்தாலும் அதற்கான எதிர்விளைவை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். வார்த்தையும் கவனமாக பேசணும். நீங்கள் பேசும் அனைத்து வார்த்தைகளும் உங்கள் வாழ்வாக வார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? நம்ம சும்மா ஏதோ வாய் இருக்குது, நாக்கு நல்லா பேசினா ஏதோ சவுண்டு வருதுன்னு நம்ம பேசிடுறோம். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஆதியில் வார்த்தை இருந்தது. நீங்கள் பேசுவதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குது இல்லை, அது தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தை எங்கேருந்து வரப்போகுது? நீங்கள் உயிரோடு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்கிறீங்களா, அதுக்கிட்ட தான் வருது. அது தேவனிடத்தில் இருந்தது. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதுக்கிட்ட இருக்குது அந்த வார்த்தை. அது தேவனுமாயும் இருந்தது. நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையாக மாறிடும். நீங்கள் கோவத்தில் பேசினாலும் பேசலைனாலும் நீங்கள் என்ன இங்கே ஒரு வைப்ரேஷனை உருவாக்குறீங்களோ அந்த வைப்ரேஷனை நீங்கள்
பெற்றே தீருவீர்கள். அதனால இந்த வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானதா நினச்சிடாதீங்க. பேசும்பொழுது வாய் சும்மா இருக்குது, நம்மளுக்கு கீழ்மையானவங்க தான், குழந்தைங்க தான் அப்படின்னு நம்ம வார்த்தையை உதிக்கிறோம்ல, எல்லாம் நமக்கும் கொடுக்கப்படும். பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசுனா நல்ல வார்த்தைகள், சாதாரணமாக இறைவன் புகழ் பாடுற வார்த்தைகளை பேசிட்டு சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லது. வார்த்தைகளுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களே கவனிக்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் நீங்கள் உங்களே கவனிச்சிருந்தீங்கன்னா, ஆமாம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நம்ம கவனிக்காததுனால தான் நம்ம வாழ்வு வேறு யாரோ நம்மளுக்கு நடத்தி தராங்க போல் தெரியுது, கடவுள்னு ஒருத்தர் நம்மளுக்கு நடத்தின்னு இருக்கார் போல் தெரியுது, அவர் மேலே உட்காந்து நம்மளை எட்டி எட்டி பார்த்துன்னு இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். இந்த வாழ்க்கையின் அனைத்து சூழல்களையும் நீங்கள் தான் அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஐம்பூதங்களை போய் பிரபஞ்சம் எனக்கு இது பண்ணிட்டா அது பண்ணிட்டா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கடவுளை தாண்டி இங்கே ஒன்றும் கிடையாது. இந்த ஐம்பூதங்கள் இந்த வெட்ட வெளியில் சுற்றின்னு இருக்குது, அவ்வளோதான். அது உங்களுக்கு தர்மம் என்னென்னா, வானமும் பூமியும் கூலி கொடுப்பதற்காக உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதற்கான எதிர்விளைவை இந்த ஐம்பூதங்கள் தந்து நேர்க்கும். மன ரீதியாக உள்ளுக்குள்ள உணர்வு ரீதியாக நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் இறைவன் கூலி கொடுப்பார். அந்த கூலி மனம் எப்பயுமே ஓட்டமாக இருக்குது, மனம் நிற்கவே மாட்டுது, மனம் வெறித்தனமாக ஓடுது, மன அமைதியின்மை, வெறுப்பு, ஆற்றல் இழப்பு, சோர்வு, இதெல்லாம் கடவுள் கொடுக்குற கூலி. வெளியில் கூலி வாங்கிறது கொஞ்சமாக சோறு சாப்பிட்டுக்கிறதுக்கும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கும் தான். உள்ளுக்குள்ளே இருக்க கூலி உங்கள் மனம் அமைதி இல்லாமல் அலைஞ்சினே இருக்குனாலே நீங்கள் இறைவனிடத்திலிருந்து நகர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லோரும் அமைதியை வர வைக்கிறதுக்காக செயல் செய்கிறோம். இங்கே செய்ய வேணாம், கவனிக்கணும். செயல் செய்து நீங்கள் எதை பண்ணாலும் அது உண்மை இல்லை. இப்போ இன்னொரு கேள்வி இருக்குல்ல, மனம் திறக்கும்போது நான் இறைவன் போதுமானவன், இறைவன் அப்படின்னு நான் சொன்னால் அது ஒரு மந்திரம் உச்சாரணல் மாதிரி தான், மந்திரத்தை சொல்கிற மாதிரி தான். அதனால் உங்கள் மனம் கொஞ்சம் நேரம் எப்படி நாயை சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இருக்குமே தவிர அது பாட்டுன்னு அது இயங்கினே தான் இருக்கும். நீங்கள் இறைவன் போதுமானவன் உங்கள் மனதால் நீங்கள் சொல்கிறத விட இறைவன் போதுமானவன்னா என்ன, எல்லாத்தையும் கவனிக்கிறது தான், அதோட இயக்கத்தில் கலந்துக்கிறது தானே தவிர நீங்கள் மறையிறது, உங்கள் அறிவு மறையிறது, அதுதான் இறைவன் போதுமானவன். நீங்கள் வாயால் சொல்லின்னு ஒரு மந்திரம் மாதிரி அதை பயன்படுத்தின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் மனம்தான் அதையே பேசின்னு இருக்கு. மனம்தான் மந்திரத்தை சொல்லுது. நிறைய எண்ணங்களில் ஓடாமல் ஒரே எண்ணத்தில் நிற்கிது, அவ்வளோதான். அது நிற்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா திருப்பி ஓட ஆரம்பிக்கும். கவனிக்கிறது தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கான சாவி. கவனிக்கிறது தான் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிற வழி. நீங்கள் எந்த சூழலில் வேணாலும் இருக்கலாம், எப்படியாப்பட்ட சூழலில் வேணாலும் நீங்கள் கவனிச்சே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் எந்த சாமியார்கிட்ட போனாலும், எந்த நீங்கள் கோயிலுக்கு எது பண்ணாலும் நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். உங்களை அறியாத வரை, உங்களை புரிந்து கொள்ளாத வரை, இந்த ஐம்பூதங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிக்காத வரை, பிரபஞ்சம்னா என்னன்னு தெரிஞ்சிக்காத வரை, இப்போ நான் என்னை பற்றி தான் பேசின்னு இருக்கேன், உங்களை பற்றி தான் பேசின்னு இருக்கேன். ஐம்பூதங்கள் என்பது உங்கள் உடல், உள்ளுக்குள்ளே ஒன்று இயங்குது இல்லை, அது இறைவன். அந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டவெளியில் ஐம்பூதங்கள் சுற்றின்னு இருக்குது. அந்த ஐம்பூதங்களை ஏதோ ஒன்று இயக்குது இல்லை, அது வெட்டவெளி. இந்த வெட்டவெளியில் ஐம்பூதங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க வெட்டவெளியில் இந்த ஐம்பூதம் இருக்குது. இங்கே என்ன இருக்கோ கண்ணுக்கு தெரியாத ஒன்று, நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவன், அது உங்களுக்கு தெரியாது. இங்கே ஒரு இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கு அத்தாச்சியே நீங்கள் தான். உள்ளுக்குள்ளே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியாது, உங்களோட எண்ணங்களை பார்க்க முடியாது, உங்கள் மூச்சு காற்றை பார்க்க முடியாது, உங்களோட விருப்பங்களை பார்க்க முடியாது. ஆனால் அது படைக்கப்பட்டுரும். புரியுதுங்களா? எப்படி இந்த வெட்ட வெளியில் ஐம்பூதங்கள் இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற வெட்ட வெளியில் இந்த உடல் இருக்குது. இந்த உடல் இருக்கிறதுனால வெட்ட வெளி இல்லை, அது இருக்கிறதுனால இந்த உடல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒன்றுலேருந்து 2 வாட்டி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிடும். ஏதோ ஒன்று உங்களை பற்றியான புரிதலுக்கு ஒரே ஒரு ஸ்பார்க்கு தான் தேவை, ஒரே ஒரு தீப்பொறி தான் தேவை. தீப்பொறி உங்களுக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா மொத்த காடும் எரியிற மாதிரி உங்களை பற்றியான எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் சொல்கிறதெல்லாம் வெளியிலேருந்து எடுத்தது இல்லை, என்னையே கவனித்து எடுத்தது. புரியுதுங்களா? இது நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளே போய் பார்த்தா இருக்கும். நான் வெளியிலேருந்து யாரோ ஏதோ பெரிய பெரிய
உபநிஷங்கள் அது இது புத்தகம் அதை படிச்சுலாம் நான் சொல்லலை. நான் எப்பயுமே பேசுகிறது எல்லாமே எனக்குள்ளே இருக்கிறது, என்னை பற்றி நான் தெரிந்து கொண்டது, எனக்கு என்ன உள்ளே இருக்குதோ அதை தான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். அதுதான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா ஆமாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செய்யும். பிரபஞ்சம் நீங்கள் செய்த செயலுக்கு கூலி கொடுத்துன்னு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு செயல் மட்டும்தான். நீங்கள் நடிச்சிங்கன்னா கூட அதுக்கு தெரியாது. நீங்கள் நடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ரொம்ப நல்லவன் மாதிரிலாம் நடிக்கிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எதிரில் ஒருத்தர் உங்கள் பாஸ் இருக்கார், நீங்கள் நல்லவன் மாதிரி நடிக்கிறீங்க, ஆனால் வெளில வந்து பாஸே திட்டுறீங்கன்னா பாஸுக்கு தெரியாது நீங்கள் கெட்டவன் தான், நீங்கள் வெளில வந்து அவரை காரிக்கார் துப்புறீங்கலாம் அவருக்கு தெரியாது. நீங்கள் நடித்தா கூட அதால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஐம்பூதங்களால் நீங்கள் செய்கிற செயலுக்கு மட்டும்தான் கூலி. உள்ளுக்குள்ளே ரொம்ப கொடூரமாக இருக்கலாம், ஆனால் வெளியில் நீங்கள் வணக்கம் பண்ணி நல்லது சார் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கான கூலியை தான் தரும். பரவாயில்ல நல்ல பையனாக இருக்கானே சரி அப்படின்னு தான் நினச்சி எல்லோரும் உங்களுக்கு உதவி செய்வாங்களே தவிர, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களோட செயலுக்கு தான். நீங்கள் நடிச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு கூலி தரும். நீங்கள் நல்ல மாதிரி ரொம்ப ரொம்ப மரியாதையாக நம்ம அதெல்லாம் தானே பண்ணின்னு இருக்கோம். நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளோட பெரிய ஆட்கள் முன்னாடிலாம் உண்மையாக மரியாதை இருக்கிறதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. சும்மா மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறோம். அந்த நடிப்பு இந்த பிரபஞ்சம் ஒத்துக்கும். அதுக்கு செயல் மட்டும் தான் முக்கியம். நீங்கள் நடிக்கிறீங்களா நடிக்கலையான்லாம் அதுக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் நடிக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க, அதற்கான கூலி அது தரும். ஆனால் மன்னிப்பு கேட்டிங்கன்னா விட்டுரும். ஆனால் இந்த பாய்ஸ் இருக்காங்கல்ல 5 பேர், இந்த பாய்ஸ் மன்னிக்கவே தெரியாது இவங்களுக்கு. மன்னிப்புனா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்படி நகர்த்தினீங்கன்னா அதற்கான எதிர்விளைவை இவர்கள் வழங்கி விடுவார்கள். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த பாய்ஸுக்கு மன்னிப்புனா என்னன்னே தெரியாது. நீங்கள் செயல் செஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் யாருன்னா ஒருத்தர் அடிச்சிங்கன்னா திருப்பி உங்களை அடிப்பாங்க. அது மட்டும் உறுதி. இந்த பாய்ஸ் மன்னிக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் கதறினாலும் மன்னிக்கலாம் மாட்டாங்க. இவங்களுக்கு ஏன்னா மன்னிக்கவே தெரியாது. இவங்க அப்படியே அவங்களோட கட்டளையில் அவங்களோட சாஃப்ட்வேரில் இயங்குவாங்க. இப்போ மிஷின் வந்து ஒரு அறுவை மிஷின் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே நீங்கள் யாரோ கை விட்றீங்க, ரொம்ப நல்ல மனுஷன் காலையில் தான் 1000 பேருக்கு சோறு போட்டு வந்தாருன்னு கை விட்டால் கையை வெட்டிடும் மிஷினு. கரண்ட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். ஆனால் எல்லா வாட்டியும் கரண்ட்டு போகணும்லாம் சொல்ல முடியாது. கை வச்சா வெட்டிடும் மிஷினு. அந்த மாதிரி இவங்களுக்கான கட்டளைகள் என்னென்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் நடித்தா கூட ஒத்துப்பானுங்க. இந்த பாய்ஸ் 5 பேரும் நீங்கள் நடித்தா கூட ஒத்துப்பாங்க. அவங்க பாய்ஸா கேர்ள்ஸாலாம் எனக்கு தெரியாது, சும்மா சொல்கிறேன். இந்த 5 பேரும் நீங்கள் நடிச்சிங்கனாலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உணர்ச்சி எல்லாமே இறைவன் தான் தெரியும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று தெரியுதுல்ல, நம்ம நடிக்கிறோம் உண்மையாக இல்லை, ஆனால் வெளியில் நடிச்சுன்னு இருக்கோம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஐம்பூதங்களோட எதிர்விளைவு எல்லாமே உங்களோட செயல்களுக்கு தானே தவிர, வெளியில் வந்து உங்களுக்கான கூலி உங்களோட செயல்களுக்கு தான். நீங்கள் நடித்தாலும் பரவாயில்ல, நடிக்கலைனாலும் பரவாயில்ல. உள்ளுக்குள்ளே வன்மமாக வச்சுன்னு வெளியில் ரொம்ப பழமாட்டம் பேசினாலும் அதற்கான எதிர்விளைவை நீங்கள் பெறுவீர்கள். அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்க வன்மத்துக்கெல்லாம் கடவுள் கூலி தருவார். ஆனால் மன்னிப்பு கேட்டிங்கன்னா விட்டுருவார். என்னுடைய மனம் இப்படி இருக்குதுப்பா, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னே தெரில, கொஞ்சம் பொறுத்துங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மன்னிச்சு உள்ளே இருக்கிறவன் விட்டுருவான். வெளியில் இருக்கிறவன் என்ன பண்ணாலும் ஈவு இறக்கமே இல்லாமல் உங்களுக்கு எதிர்விளைவுகளை தருபவன். புரியுதுங்களா? இதெல்லாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கான எதிர்விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம், ஏமாற்றிட்டு நீங்கள் ரொம்ப சாதுரியமான ஆளுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது உள்ள தெரியும்ல, நீங்கள் ஏமாற்றி தான் இருக்கீங்க அப்படின்னு. அதனால் செயல்களை செய்யும் பொழுது கவனமாக இருங்க. இல்லை நான் கவனமாலாம் இருக்க மாட்டேன்னா அடி வாங்கி பாருங்கள். நம்ம வாழ்க்கை வெளியில் ரொம்ப மோசமாக மாறுறதுக்கான காரணமே நம்மளுடைய அறிவின் அடிப்படையில் நான் தான் இதெல்லாம் செய்கிறேன்ற அந்த கர்த்தா நம்ம தான் நினச்சின்னு இருக்கணும்ல. அதனால தான் உருப்படவே மாட்டோம். நம்மளோட படவே மாட்டுது. நம்ம கரெக்டாக உருப்படவே இல்லை. நம்மளோட உருவம் சரியாக உருவாகவே இல்லை, செதஞ்சு போயிருக்கோம் நம்ம. அதனால் இதெல்லாம் கவனமாக உங்களை தாண்டி உங்களுக்கு யாராலையும் உதவி செய்துக்கவே முடியாதுன்றது தான் உண்மை.
சொல்றது புரியுதுங்களா? உங்கள தாண்டி உங்களுக்கு யாராலயும் உதவி செய்துக்க முடியாது. உங்கள நீங்க புரிஞ்சுக்காத வரைக்கும், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காத நீங்க யாருன்னா அல்டிமேட்டாலாம் நீங்க யாருன்னா தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் உங்க வேலை கிடையாது. சும்மா உங்களோட இயக்கம் என்னவா இருக்கு? நான் இப்படிதான் இயங்குறேன், இப்படிதான் இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்காத வரைக்கும், நீங்கள் எதையும் பெறுவதில்லை. எவ்வளோ ட்ரிக்கியா இந்த பிரபஞ்சமும், இறைவனும் இருக்கிறாங்கன்னு நீங்க தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்க கவனிச்சாலே உங்களுக்கு புரியும். இது பெரிய அப்படியே கண்ண மூடி உட்காந்து, அப்படியே உங்களுக்கு ஞான பிழம்பு ஒளிலாம் வரும். அத நீங்க உட்காந்து தான் பார்க்கணும். ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறது தான். நீங்க இத அப்படியே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன் உங்களுக்கு கர்மாலாம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு ஏன் இப்படி நடந்தது? எனக்கு ஏன் இந்த மாரி நடந்துச்சு? அதெல்லாம் இங்க எந்த கேள்வியும் கிடையாது. அது எப்படி வேணாலும், யார வேணாலும், எப்படி வேணாலும் படைக்கும். அதுக்கு நீங்க எனக்கு ஏன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. உங்கள இப்படி தான் படைக்கும். உங்களுக்கு இப்படி தான் வரும். புரியுதுங்களா? என்ன ஏன் இந்த மாரி ஃபிசிக்கலி சேலஞ்சடா படிச்சிருச்சு? என் குழந்தைய ஏன் சிரமப்படுத்தி, என் குழந்தைக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம் குடுத்துருக்கு? எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய நோய் வந்துலாம் கேட்கக்கூடாது. அது அப்படிதான் படைக்கும். அது இஷ்டம். எனக்கு நான் என்ன தப்பு செய்தேன்னு தெரியலையே! அதெல்லாம் கிடையாது. அது அப்படிதான் படைக்கும். நீங்க அப்படி இருந்தா தான் சரி. அதனால தான் அது படைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணு நம்மள படைக்குதுல்ல. ஏன் நம்மள மட்டும் இப்படி பண்ணுச்சு? நம்மளால ஓட முடியலையே, நடக்க முடியலையே, சிரிக்க முடியலையே. நம்ம வீட்ல இத்தன பேருக்கு இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, பல்லு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, கேன்சர் வந்துச்சு, அது வந்துச்சு, நோய் வந்துச்சு. வரட்டும். நம்ம யாரு? நம்மளுக்கு என்ன தெரியும்? பொறக்கும்போதும் என்னன்னு தெரியல. சாவும்போதும் என்னன்னு தெரியாது. அது இஷ்டம் அது. எப்படின்னா படைக்கும். அத நீங்க எதிர்த்துன்னுலாம் இருக்க முடியாது. அது அப்படிதான். இந்த ரூல்லாம் இன்னும் இதெல்லாம் சமமாவே இல்ல. அ சம எல்லா மனிதர்களும் ஒண்ணு தானே. அதெல்லாம் நீங்க வச்சுன்னு இருக்கிறது. அதெல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது. உங்கள எப்படி வேணாலும் அது படைக்கும். உங்களோட தேவைய அது எப்படி வேணாலும் உருவாக்கிக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க பலவீனம்னு நினைக்கிறீங்கல்ல, அதான் தப்பு. எல்லார் மாரியும் நான் இருந்தேன்னா நல்லா கிழிச்சிடுவேன். உங்களால எதையுமே கிழிக்க முடியாது. எல்லாரும் என்ன கிழிச்சுன்னு இருக்காங்க? ஒண்ணும் கிழிக்கலல்ல. அப்புறம் நான் எல்லார் மாரியும் எனக்கு இப்படிலாம் இருந்திருந்ததுன்னா நான் சூப்பரா கிழிப்பேன். இப்ப கிழிங்க பரவால்ல. கொஞ்சம் லேட்டா கிழிங்க. ஒண்ணும் இப்ப என்ன உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்ல, அது சரியில்ல. லேட்டா கிழிங்க. கொஞ்சம் பொறுமையா கிழிங்க. இல்லன்னா என்ன பண்ணிடுவீங்க நீங்க? அப்படின்னு நீங்களே உங்கள கேட்டுங்க. ஏன்னா என்ன நான் அப்படிதான் கேட்டுப்பேன். எனக்கு மட்டும் இப்படிலாம் இருந்திருந்ததுன்னா, நான்லாம் சூப்பரா இருந்திருந்தேன்னா, நீங்க ஒண்ணும் பண்ணியிருக்கலாம் மாட்டீங்க. எல்லார் மாரியும் சும்மா இருப்பீங்க அவ்வளோதான். அதனால இப்போ ஒரு வாழ்க்கை உங்ககிட்ட சரியா இருக்குதுல்ல. அது எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையா இருந்தாலும் பரவால்ல. அப்படிதான் இருக்கும். நீங்க அத ஏன்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அது அப்படிதான் படைக்கும். இங்க நெறைய விதவிதமான பூச்செடி இருக்கு. நெறைய செடி பட்டு போயிருது. நெறைய விலங்கினங்கள் இருக்கு. பல விலங்குகள அடிச்சு சாப்பிட்டு வாழுது. எதுக்கு புலி வந்து என்ன கடிக்குதுன்னு மான் கேட்கவா முடியும்? கேட்க முடியாதுல்ல. பாம்பு வந்து எதுக்கு என்ன மயில் கண்லயே கொத்துது அப்படின்னு கேட்க முடியுமா? அது படைப்பு. புரியுதுங்களா? எதுக்கு கீரி வந்து பாம்ப துண்டு துண்டா ஆக்கணும்னு என்ன மட்டும் ஏன் துண்டா ஆக்கிர்றீங்க அப்படின்னு கடவுள்கிட்ட பாம்பு கேட்குமா? அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான். நீங்க படைக்கப்பட்டீங்க அப்படி அவ்வளோதான். உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல, நோய் வந்துச்சுன்னா வந்துச்சு அவ்வளோதான். என்ன பண்ணி இல்லன்னா என்ன பண்ண போறோம்னு யோசிச்சு பாருங்க. நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே! நான் என்ன தப்பு அதெல்லாம் தேவையில்லாத வேல. நடந்து முடிந்த விஷயங்கள் மேல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நடக்கிறதுக்கு முன்னாடி வேணா நீங்க எதனா பண்ணலாம். கடவுள நம்பலாம். அப்படியாப்பட்ட பெரும் பெரும் ஞானிகளையே இந்த நோய்கள்லாம் விட்டு வைக்கல. எல்லாருக்குமே கேன்சர் வந்திருக்குது. எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்குது. இந்த பிரபஞ்சம். அவங்களுக்கெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, உங்க மனம் பாரமா இருக்குது. உங்களுக்கான கூலிய நீங்க வாங்கின்னு இருக்கிறீங்கல்ல இறைவன்கிட்ட இருந்து. உங்க மனத லேசாக்கி விடுறாங்கல்ல. உங்க மனது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆக்குறாங்கல்ல. அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எல்லாம் அவங்க தான் தாங்கணும். அத எப்படி அழிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். சும்மா அவங்களுக்கு கேன்சர் வந்தது கேன்சரா அவங்க கருதல. அவங்க சும்மா விளையாட்டா பார்க்குறாங்க அத. அவங்க சாவவும் இல்ல அப்படின்றது தான் உண்ம. அவங்க உடம்பு தான் இல்ல. அதனால என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. எனக்கு இப்படி ஆயிடுச்சு. வேணும்னா உங்களுடைய விருப்பங்களை மாற்றி அமைத்து, உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லன்னா கதறினே இருக்க வேண்டியது தான். குற்ற குறைகள சொல்லின்னு, சிதறின்னு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, கடவுள் என்ன இப்படி பாரபட்சம் பார்த்துட்டான்.
நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலுமே நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்லன்றது தான் உண்மை. இதுவரைக்கும் நீங்கள் என்ன கிழித்தீர்கள் அப்படின்னு என்ன நான் கேட்பேன். நீங்களும் உங்கள கேட்டு பாருங்க. நான் ஒன்றுமே கிழிக்கல அப்படின்னா சும்மா இருங்க. புரியுதுங்களா? நான் சீக்கிரமா செத்துருவேன்னு செத்துருங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சீக்கிரமா செத்துருவோம். என்ன நம்ம யாருனா இறப்பத இழுத்து புடிச்சு வச்சுக்க முடியுமா என்ன? சரி இறக்காம இருந்து என்ன பண்ண போறீங்கன்னா, 4 பேருகிட்ட சாதாரணமா பேசத் தெரியாது நம்மளுக்கு. தெரியுமா அந்த மாரி பேச? பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட உங்களால செய்ய முடியும். சாதாரணமா யாரையுமே குறை காணாம, அன்புன்றதெல்லாம் விட்டுருங்க. சாதாரணமா குறையே காணாம, உள்ள இருக்கிற உள் மனதோடு, சமாதானத்தோடு 4 பேர்கிட்ட ஒழுங்கா நம்மளால பேசிட முடியுமா? அதுவே யாருன்னா தெரியாதவங்ககிட்ட பேசுவோம். எங்கேருந்துன்னா பஸ்ல எவனா ஏறியிருப்பான். அவங்ககிட்ட போய் எங்க இந்த ஊர் சார் பார்த்துப்போம் சார். ஆனா வீட்ல இருக்கிறவங்ககிட்ட நசக்குவோம் அவங்கள. அப்படிதான் நான் வந்து என்னுடைய மனம் எப்படியெல்லாம் இயங்குகிறது அப்படின்னு பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் நானு. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட அமைதி பேணாம, எங்கேயோ தெரியாதவங்க ஏன்னா அவங்க மேல உங்களுக்கு ஒருத்தர பத்தி தெரிலன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள பத்தியான எந்தவித தீர்ப்பும் உங்ககிட்ட இருக்காது. அதனால தான் ரோட்ல போறவங்ககிட்டலாம் நீங்க ரொம்ப நல்லா நடந்துக்கிறீங்க. வீட்ல இருக்கிறவங்கள பத்தி மொத்தமா தீர்ப்பு எழுதி வச்சுன்னு, வீட்ல இருக்கிறவங்க மேல எல்லாத்தையும் எழுதி வச்சுன்னு, கொடூரமா நடந்துக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கணும், எனக்கு மரியாதை தரணும், அத தரணும். உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மானம், மரியாதைன்னு ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் நீங்க வச்சுன்னு இருக்கிற குப்பை தான். என்ன மானம், மரியாதை? நீங்க எதனா நல்ல வேலையில, பெரிய வேலையில இருந்தா உங்க எல்லாரையும் வந்து குட் மார்னிங் சொல்லணுமா? நீங்க வீட்டுக்கு சம்பாரிச்சு போட்டா உங்கள எல்லாரும் பெருசா பார்க்கணுமா? நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஒண்ணு காரணமா இருக்குதுல்ல, அது இருக்கிறதுனால தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த மான மரியாதையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அதனால நீங்க இப்ப உங்களோட வாழ்க்கை சூழல் என்னவா இருக்கோ, அதான் உங்க வாழ்க்கை. அவ்வளோதான். அது வந்து நான் ஐயோ! பாவம் நானு அதெல்லாம் கிடையாது. அதுக்கு தெரியும். நீங்க உங்கள என்ன பண்ணணும்னு அதுக்கு தெரியும். தெரியும்ல அதுக்கு. அத விட்டு ஐயோ! எனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படி அதெல்லாம் ஆவல. நீங்க எப்ப சாவறீங்களோ சாவுங்க அவ்வளோதான். இது நான் பேசுறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாரி தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. இத தான் நீங்க புரிஞ்சுக்காம போராடின்னு இருக்கீங்க. இத புரிஞ்சுன்னு சும்மா இருந்தா சரியாயிடும். சரியாயிடும். நீங்க எப்படியாப்பட்ட நோயிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள். ஏன்னா வர வச்சது நீங்க கிடையாதுல்ல. வந்தது, போவும் தெரியும் அதுக்கு. நீங்க அத எதிர்க்கிறீர்கள். புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு வசப்படுவதற்காக படைக்கப்பட்டதே தவிர, பிச்சை எடுக்கிறதுக்காக படைக்கப்படல. புரிஞ்சுங்க. அது நீங்க சொன்னா கேட்கணும். இந்த ஐம்பூதங்களின் மீது ஆளுகை உங்களுக்கு வரணும். அதுக்கு நீங்க உள்ள இருந்து இயங்கணும். கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறதுல இயங்குனீங்கன்னா, நீங்கள் மொத்தமாக அழிக்கப்படுவீர்கள். இருந்த இடம் தடமே தெரியாம அழிக்கப்படுவீர்கள். புரியுதுங்க. உங்களோட பலவீனங்கள் எல்லாமே பலவீனம் கிடையாது. அது இறைவனுடைய கருணை. இப்படி சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாரி தெரியும். இவன் ரொம்ப ஏதோ வாய் இருக்குதுன்னு பேசுறான்னு உங்களுக்கு நீங்க நெறைய பேர் கூட நெனைக்கலாம். என் வாழ்வில் நடந்தத நான் சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். இப்போ நீங்க நோய் உங்களுக்கு இருக்குது, கஷ்டம் இருக்குது, சிரமம் இருக்கு, கடன் இருக்கு. இதெல்லாம் நான் அனுபவிக்காம சொல்லல. உங்களோட சூழல் எல்லாமே எனக்கு தெரிய தான் செய்யுது. நீங்க எந்த இடத்துல நின்னுன்னு இருக்கீங்க? உங்களுடைய மனநிலை என்ன? எவ்வளோ சிரமத்துல இருக்கீங்கன்னு. ஏன்னா, அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இதெல்லாம் பேசுறேன். நீங்க சும்மா இருந்தா சரியாகும். சும்மா இருந்தா செடி வளரும். நோண்டி பார்த்து அத சிதைச்சீங்கன்னா வளராது. இங்க எல்லாம் சும்மா நடக்குது. தயவுசெய்து அத புரிஞ்சுங்க. நீங்க நடத்தல. அது உங்கள எப்படியெல்லாம் மாத்தும், நீங்க மாறணும். புரியுதுங்களா? எனக்கு பெரிய கொடூரமான நோய் வந்துச்சு அப்படின்னாலும், வந்துருச்சு அவ்வளோதான். வலிச்சா வலிக்கும். அத நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா, அது சரியாவறதுக்கான எந்த சாத்தியக்கூறையும் உங்களால உருவாக்க முடியாது. இப்படிதான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. இப்ப நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாரி கூட நீங்க நினைக்கலாம். நான் இத சொல்லல. நான் ஏதோ பேசின்னு இல்ல. நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது. நான் ஏதோ உங்களுக்கு ஏதோ அறிவுரை வழங்குறேன்னு நான் என்னவாய் பார்க்கிறேனோ, என்னுடைய வாழ்க்கை சூழல்களை நான் கவனிப்பதிலிருந்து உங்களிடம் பேசுறேன். இப்படிதான் அது நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தா உங்களுக்கும் தெரியும். கடந்த காலங்களை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன உங்க வாழ்க்கை? அதான் உங்க வாழ்க்கை. அதுதான் நீங்க வாழ்ந்தாகணும். அதுல ஓட்டை இருக்கு, ஒடைசல் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு அதெல்லாம் அதுக்கு ஒத்துக்காது. ஒத்துக்கோ உன்ன நீ ஒத்துக்கோ. உன் வாழ்க்கைய ஒத்துக்கோ.
அதனால் எங்கள் தாத்தா செய்த பாவம், எங்கள் அப்பா அம்மா செய்த பாவம்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்களை நீங்கள் கவனிப்பது இல்லை என்பது தான் மிகப்பெரிய பாவம். உங்களுக்கு தெரியலன்றது தான் மிகப்பெரிய பாவம். நீங்கள் ஏதோ ஒரு போதையிலே உங்கள் வாழ்க்கையை கடக்குறீங்கன்றது தான் மிகப்பெரிய பாவம். தன் உணர்வுக்கு அதாவது ஏதோ ஒன்று இருக்குதுல்ல, அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்றது தான் மிகப்பெரிய பாவம். அதை பற்றி தெரியாமலே நம்மளோட இயக்கங்கள் நடந்துக்கினே போயிட்டே இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுங்க இதெல்லாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது மாறாது. ஆனால் இந்த ஆன்மீக வியாதிகள் வந்து உங்களுக்கு 15,000 20,000 வாங்கிட்டு மாற்ற கற்றுக் கொடுப்பாங்க. மாறாது. ஏன்னா இங்கே மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்களாக வர வச்சுக்கிட்டீங்களா? யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம காரணமும் ஏன்னு இப்போ ஏதாச்சும் உங்கள் உடம்புல ஏதோ ஒரு மரு வருதுன்னா, நீங்களா வர வச்சிங்க. அதோ வருது. ஏன் வந்ததுன்னு நீங்கள் போனீங்கன்னா டாக்டர் வந்து நீங்கள் நிறைய ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்பீங்க, அதை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தேவை ஒரு ரீசன். இந்த வாழ்க்கைக்கு ரீசன் கண்டுபிடிக்க பார்க்குறீங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே எந்த ரீசனும் எதுக்குமே கிடையாது. அது உண்மையும் கிடையாது. தெர் இஸ் நோ ரீசன். அப்படியே வாழணும், அவ்வளோதான். நாளைக்கு நம்ம சாக போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாளைக்கு சாகிற வரைக்கும் ஒழுங்காக வாழணும். அதுதான் உங்களோட வேலை. இதெல்லாம் இந்த மாதிரி இப்படி பேசுகிறீங்களே அப்படிலாம் இல்லை. அப்படி தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். இல்லைன்னா இன்னும் நம்ம இந்த மனித சமுதாயத்துக்கு என்ன பண்ணிச்சுன்னு நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன நம்ம பண்ணின்னு இருக்கோம்? என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம? இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ணல. எல்லாம் ஏதோ பிறந்தோம், படித்தோம், வேலைக்கு போனோம். கொஞ்சம் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கினவங்களுக்காக ஏதோ கொஞ்சம் செய்கிற மாதிரி நடிக்கிறோம். அதில் வேறு பெருமை வேறு நம்மளுக்கு வருது. இன்னும் ஏதோ குழந்தை குட்டிங்களுக்காக ஏதோ பண்ணுறோம். இதானே செய்கிறோம். இதில் வேறு கடவுளை கண்டுபிடிக்கிறோம், நான் ஓடுறோம். கடவுளெலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கடவுளை பார்க்கவும் முடியாது. அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்களை பார்க்கலாம், உங்களை தெரிஞ்சுக்கலாம். தன்னை அறிபவன் தலைவனை அறிகிறான், உன்னையே நீ அறிவாய், இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் செய்யலாம்ல நீங்கள். கடவுளை யாராலையும் காமிக்க முடியாது. காமிக்கிறவன்னு அப்படி யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்க பொய். ஏன்னா இந்த மனம் எப்படி தெரியுமா இயங்கும்? மாயாஜாலங்களை ரொம்ப விரும்பும். கடவுளையும் காமிக்கிறேன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு 10 வருஷம் கடவுளை காமிக்கிறேன் உங்களுக்கு ஈர்த்துன்னு போகவே முடியும். உங்கள்கிட்ட பெரிய பெரிய பேய் கதைகள் எல்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக ஆர்வமாக பின்னாடி வருவீங்க. உண்மையாக சொன்னால் வரமாட்டீங்க. இவ்வளோ தானா, என்ன கவனிச்சா சரியாயிடுமா? அதெல்லாம் முடியாது. நான்லாம் தியானம் பண்ணி நாசமாகி தான் நான் நாசமானால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் என்னது, என்னையே வீட்டிலேருந்து என்ன கவனித்து எதுவுமே செய்யலைன்னா சரியாயிடுமா? அப்படிலாம் ஒத்துக்காது உங்கள் மனம். சும்மா இருந்தால் சரியாயிடுமா? அது எப்புட்றா அப்படின்லாம் ஒத்துக்காது. நான்லாம் தியானம் பண்ணுவேன். காலையில் எழுந்து தியானம் பண்ணி அதை பண்ணி பெரிய ஈகோவில் வலுத்து அப்படி தான் நான் வந்து வாழ்வேன். கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்து அப்படி தான் பண்ணுவேன். அப்படி தான் நம்ம நினச்சின்னு இருப்போம். அது வரையும் நம்ம ஒரு பைத்தியக்காரங்க தான். கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை வாழணுன்ற தாட்டே தப்பு. சும்மா இருக்கிறதுன்றது உங்களோட வேலையை ஒழுங்காக செய்யறது. வேலைக்கே போகாமல் இருக்கிறது இல்லை. எல்லாத்து மேலேயும் ஒரு குறை எழுதி வச்சுன்னு இருக்கிறீங்களா, அதை விட்டுலாம் விலகிறது. தீர்ப்புலாம் இருக்குல்ல, அதை விட்டுலாம் அதெல்லாம் தூக்கி போடுறது தான் சும்மா இருக்குது. நீங்கள் எதை பார்த்தாலும் ஒரு தீர்ப்பு வச்சுக்கிறீங்களா, அதெல்லாம் விடுங்க. அது பேர் தான் சும்மா இருக்குது. வேலை என்ன? ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு தெரியும், அதை செய்யுங்க போங்க, அவ்வளோதான். கடவுள்கிட்ட கூலி வாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெளியில் வாங்குகிற கூலிலாம் வச்சுக்கின்னு இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்குறேன் என்கிட்ட. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படிலாம் இயங்குறேன், பணத்தை எப்படி பார்க்குறேன், என்ன செய்கிறேன், எவ்வளோ தப்பாக நடந்துக்கிறேன், எவ்வளோ சரியாக நடந்துக்கிற மாதிரி நடிக்கிறேன். நம்மளாம் நான் என்னை பார்த்துனே தான் இருப்பேன். நான் எப்படிலாம் தப்பாக பேசுகிறேன், நான் என்னெல்லாம் செய்ய மாட்டேறேன், நான் எவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறேன் அப்படின்லாம் நான் என்னை பார்த்துனே இருப்பேன். நான் எதுக்கெல்லாம் கோவப்படுறேன், எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன் அப்படின்லாம் நான் என்னை பார்த்துனே இருப்பேன். அந்த பார்க்கறது தான் நல்லது. நீங்கள் கேவலமாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது உங்களுக்கு தெரியலல்ல, அதுதான் பிரச்சனை. எனக்கு அப்படியே வேலை செய்கிற இடத்துல அப்படியே படபடன்னு வந்துடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு யாருன்னா எதுனா சொன்னாலும் வரட்டும். அப்படி இருக்குதுன்னு முதல்ல ஒத்துக்குங்க.
செயல் செய்தீங்கன்னா எதிர்விளைவு பயங்கரமா இருக்கும். நம்ம செய்ற செயல்கள்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே உண்மையின் அடிப்படையிலேயே நம்ம செய்யல. நீங்க உங்க மனைவிய தவறா புரிஞ்சுன்னு ஒரு செயல் செய்வீங்க. அது உண்மையே கிடையாது. உங்க கணவன தவறா புரிஞ்சுன்னு ஒரு செயல் செய்வீங்க. அது உண்மையே கிடையாது. அது பேரு வந்து எனக்கு வைராக்கியம் அதிகமா இருக்குது. நான் என் கையால தான் சாப்பிடுவேன். சாவும்போது என் காசுல தான் நீங்க என் சாவ எடுக்கணும். அந்த மாரி நெறைய பைத்தியங்கள் இங்க இருக்க தான் செய்யுது. எந்த உண்மையும் கிடையாது. நீங்க செய்ற செயலுக்கு பேஸ் ஒண்ணு இருக்குல்ல, அதுல எந்த உண்மையுமே கிடையாது. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க உங்களையே. நீங்க உங்க மேனேஜர் எதனா உங்கள சொல்லிடுறாரு. அவன் வேணும்னே நம்மள துன்பப்படுத்துறான் அப்படின்னு தப்பு தப்பா புரிஞ்சுனே நீங்க வந்து அவர் வேணும்னே உங்கள துன்பப்படுத்தட்டுமே என்ன இப்போ? அவர் ஏதோ உங்களுக்கு தேவையில்லாத வேலைய குடுக்குறாரு, குடுக்கட்டும் செய்யுங்க. வேற என்ன பண்ண போறீங்க நீங்க? அவர் தானே உங்க கம்பெனில உங்களுக்கு ஹெட்டா இருக்காரு. ஏதோ ஒரு வேலை குடுக்குறாருன்னா ஜாலியா செஞ்சுன்னு இருக்க வேண்டியது தானே. அது ரொம்ப கஷ்டம். அது எதுவுமே தேவைப்படாது. சரி வேலைய விட்டு வந்துருங்க. அதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறீங்கல்ல, அது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு தீர்ப்பு வச்சிருக்கீங்களா? அது உண்மையே கிடையாது. நல்லவன்னு நெனச்சேன். நல்லவன் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவன் நல்லவன் கிடையாது. அவன் ரொம்ப கெட்டவன்னு நெனச்சேன். ஆனா இவ்ளோ நல்லது பண்ணியிருக்கான். அவன் கெட்டவன் நீங்க ஏன் நெனைக்கிறீங்க? எது அந்த செயல்களுக்கு பின்னாடி ஒரு தீர்ப்பு இருக்குல்ல, அதான் உங்க வாழ்க்கையோட துன்பத்த ஏற்படுத்துது. சும்மா செய்யுங்க. இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு சும்மா செய்யுங்க. ஆதாயமும் வேணாம், பாதகமும் வேணாம். அங்க இருக்கிற உங்க அறிவ நீக்கிட்டு சும்மா வேல செய்யுங்க. இதெல்லாம் உங்கள கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பாருங்க என் அன்பு மக்களே. தயவுசெய்து இத பண்ணுங்க. உங்களால உங்க வாழ்க்கைய மாத்திட முடியும். மாறணும் அது. நீங்க மாத்துனீங்கன்னா மிகப்பெரிய துன்பத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்க எதுவுமே இங்க மாத்த முடியாது. உங்ககிட்ட அந்த அளவுக்குலாம் எந்த ஆளுமையும் இல்ல. நீங்க உங்ககிட்ட நிலை பெற்றீங்கன்னா, உங்களால எத வேணாலும் மாத்த முடியும். நீங்க யாருன்னு தெரிஞ்சு உங்களோட சுயத்துல நின்னீங்கன்னா மாத்த முடியும். அதுவரைக்கும் உங்கள பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லன்னா, நீங்க சும்மா தான் இருக்கணும். உங்கள பத்தி உங்களோட சுயத்துல நீங்கள் நிலை பெறும்பொழுது, நீங்கள் மிகப்பெரிய சும்மா இருக்கிறவரா மாறிடுவீங்க. என்றும் பேரமைதியும், ஆனந்தத்திலும் மூழ்கி எல்லாத்தையும் பார்ப்பீங்க அவ்வளோதான். நீங்க பார்க்கறதுனாலயே எல்லாமே சரியாயிடும். நீங்க வாய கூட திறக்க வேணாம். பார்த்தாலே சரியாயிடும். ஞான மக்கள் நீங்க அவங்ககிட்ட எதனா கேட்குறீங்க, அவங்க எதனா சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நடக்க போறத சொல்லல. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அத சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே? அப்படி இல்ல. அவங்க சொல்றதுனால அது நடக்குது. அவங்க எது சொன்னாலும் இந்த ஐம்பூதங்கள் அதை செய்யும். அவங்களுக்காக அவங்களோட வார்த்தைகளுக்காக அது காத்துக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்க இறை அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க சொல்றதுக்காக இது அடிபணியும். இப்ப ஏதோ ஒண்ணு அவங்க சொல்றாங்கல்ல, அது நடக்கும். எப்படி நடக்குதுன்னா, இந்த ஐம்பூதங்கள் இசைஞ்சிரும் அவங்களுக்கு. அவங்களுடைய வாய் வார்த்தைகள் என்னவா இருக்கிறதோ, அத அப்படியே இந்த ஐம்பூதங்கள் நடத்தி காமிக்கும். இது ஒரு மேஜிக் கிடையாது. இதெல்லாம் உண்மையான்னு கூட நீங்க உங்கள கவனிக்கும்போது புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுடைய மனம் ஒத்துக்காது. ஏன்னா மனம் லாஜிக்லயே இயங்கும். வேலைக்கு போனா தான் சோறு அப்படின்னு ஒரு லாஜிக்லயே இயங்கும். படிச்சா தான் வாழ்க்கை அப்படின்னு லாஜிக்ல தான் பையன் ஏங்கினே இருப்பாரு. மனம்ன்ற ஒருத்தரு. ஆனா, நீங்க உள்ளுக்குள்ள இருந்து அவங்க சொல்றது நடக்கும் அவ்வளோதான். அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றாங்களா, அது நடக்கும். அவங்க நடக்க போறதெல்லாம் சொல்லல. அவங்க நல்லதில் இருந்து சொல்வதினால் அது இங்கு நடத்தப்படுகிறது. எதிர்காலத்துலேருந்து அவங்க எதிர்காலத்துக்கு போயிட்டு, நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க நெனச்சுன்னு இருக்கீங்க. இது பேர் தான் ஆசீர்வாதம். அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது நடந்துரும் அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு அவங்கள தெரியும். அவங்க அவங்களுக்கு உள்ள இருந்து வார்த்தைகளை வகுக்கிறார்கள். இங்க இருக்கிற எந்த யூடியூப் ஞானியாலயும் ஒரு மண்ணும் பண்ண முடியாது இதெல்லாம். இதெல்லாம் வேற ஒண்ணு. புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணு வாங்கி, ஏதோ ஒண்ணு தீட்சை உண்மையான ஞானிகள் எல்லாருமே வேற ஒண்ணு. அவங்க தீட்சை கொடுப்பதும் இல்லை, தீட்சை பெறுவதும் இல்லை. தியானம் செய்வதும் இல்லை, தியானம் கற்றுக் கொடுப்பதும் இல்லை. மடங்களை அமைப்பதும் இல்லை, மடங்களுக்கு செல்வதும் இல்லை. அவங்க எதுவும் இல்லை. புரியுதுங்களா? அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது.
சாதாரணமாக கடப்போம். இவங்க உலகத்திலே இருப்பாங்க, உலகம் அவங்களுக்கு தேவையும் இல்லை. இருக்குது, இல்லை அப்படின்ற மாரி. புரியுதுங்களா? அவங்க தான் உண்மையான ஞானி. இந்த யூடியூப்ல நீங்கள் ஞானம் அடைந்ததை கன்ஃபார்ம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு கண்ட கண்ட சேனல்லாம் வச்சுன்னு ஞானம்னா இதான் அதான் அப்படின்னு ஏதோ ஒன்று குறிப்பிட்டு சொன்னாலே நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் ஞானம்னு சொன்னால் அது ஞானம் இல்லை. உங்களை வேணால் உங்கள் மனம் சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்பாடா நம்ம ஏதோ தேடின்னு இருந்தோம்டா நிறுத்திடலாம்டா அப்படின்னு நீங்கள் வேணால் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். நீங்கள் உங்களை தேடுங்க, உங்களுக்குள்ளே போங்க. வெளியில் உள்ளுக்குள்ளே செய்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு தாத்தா சொல்லின்னு இருக்கார்ல, அப்படிலாம் இல்லை, இருக்குது. அவர் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னா? இப்போ நான் சொல்கிறது சரியாக இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்கள் போய் செய்து பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறது சரின்னு தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் தான் செய்து பார்க்கணும். செய்து பார்த்து ருசித்து பார்த்து எது சரின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் உங்களை சும்மா எதனா ஒன்று அவங்களோட பொழுதை போக்கிக்கிறதுக்காக எதனா ஒன்று பேசின்னு இருக்கிறது, ஒரு கூட்டத்தை கூட்டி வாய் சும்மா இருக்குன்னு பேசுகிறதெல்லாம் ஞானம் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையும் கிடையாது. நீங்கள் உங்களை கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தப்பாக இருக்கிறத தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். அது பேர் தான் ஞானம். நீங்கள் எப்படி அழுக்காக இருக்கிறேன் நான், அழுக்காக இருக்கிறேன்னு தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் சுத்தமாக வேணாம், நீங்கள் சுத்தமாக ஆயிடுவீங்க அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கவே முடியாதுன்றது தான் உண்மை. ஆனால் அழுக்காக இருக்கிறேன்னு தெரிஞ்சால் சுத்தமாக ஆயிடுவீங்க. செயல் அதுவாக நடக்கும். செயல் செய்ய வேணாம். கண்ணை மூடி உட்காந்து மூச்செல்லாம் கவனிக்கணும்னு அவசியம் இப்போ உங்களுக்கு இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் இருக்காது. புரியுதுங்களா? உங்களை கவனிக்கிறத தவிர பெரிய பிறவியை காப்பாற்றிக்கிறதுக்கான வழி வேறு எதுவும் கிடையாது. அதனால் அடுத்த பிறவின்னு எனக்கு ஒன்று வரக்கூடாது, இந்த ஜென்மத்தோடு நான் முடிஞ்சிக்கணும் அப்படின்னு ஏதோ உங்களுக்கு கதை கட்டி விட்ருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு பேசின்னு சுற்றின்னு சிலர்லாம் அப்படி என்கிட்ட பேசுவாங்க. அடுத்த பிறவியில் எனக்கு இந்த மாதிரி இருக்கவே கூடாது, ஒரு பிறவியில் நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்லாம். ஒரே சிரிப்பாக இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒன்று கிடையாது. நீங்கள் இப்போ இருப்பீங்க, வாழலாம், இறந்து போய்விடுவீர்கள். இதோடு உங்கள் சாப்டர் முடிஞ்சு போச்சு. திருப்பி நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு புதுசாக பழைய ஞாபகங்கள்லாம் வருதா என்ன? வரல. அப்போ புது ஆள் தானே நீங்கள். நீங்கள் பிறகாமல் போங்க. இதெல்லாம் பிரச்சனையா உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? நான் அப்புறமா பிறக்கவே கூடாது, என் வாழ்க்கை அப்படியே இதோட முடிஞ்சிடணும். என்ன உங்களுக்கு வேணும்? எல்லாம் கதையை என்ன சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு. கதையை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து உங்கள் பாக்கெட்லேருந்து எதனா பிடுங்கணுன்றது தான் அவங்க வேலை. பிடுங்கிட்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் எடுத்தா என்ன நல்லது தான். அதுவும் நீங்கள் தான் தரமாட்டீங்களா யாருக்கும்? எவனோ ஒருத்தர் எடுத்துன்னு போகிறான். சும்மா இதெல்லாம் புரிஞ்சுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் சிரமமானது கிடையாது. அப்படியே ரொம்ப அழுத்தி வாழப்படுது இதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அழுத்தத்தில் இருந்தாலும் லேசாக இருங்க, பரவாயில்ல. உங்கள் கம்பெனியில் உங்களை போட்டு நசக்கட்டும். ஆனால் அந்த நசக்குதல், அந்த அழுத்தம் உங்களை வேறு பரிணாமத்துக்கு கொண்டு போயிடும். உங்களை அப்படியே பூ மாதிரி வச்சுக்கணுமா? பூ மாதிரி அழுங்காமல் கொழுங்காமல் வச்சுக்கணும். நீங்கள் ஆஃபீஸ் போகணும், உங்களை எல்லோரும் பார்த்துக்கணும், வீட்டுக்கு வந்துடணும். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி எதுக்கு பண்ணணும்? இந்த சமுதாயம் எல்லாருமே தவறான மனநிலையில் தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். தவறான மனநிலையில் தான் இயங்குகிறோம். எதை பற்றியும் நம்மளுக்கு பெருசாக தெரிய மாட்டுது. எல்லோரும் மனப்பிடியில் சிக்கின்னு தானே இருக்கிறோம். அவங்களோட இயக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரியே தான் இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அழுத்தத்தை இறைவன் பெயரால் அழுத்தத்தை தாங்கிங்க. ரொம்ப நாள்லாம் நீங்கள் துன்பப்பட மாட்டீங்க. எப்பயுமே உங்களுக்கான துன்பன்றது வாழ்நாள் துன்பமெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. கொஞ்ச நாள் மட்டும்தான் எல்லா துன்பமும் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தா புரியும். அது கொஞ்ச நாளில் மனமே அதை வேறு விதமாக பார்க்க தூண்டிடும். நம்ம எல்லோரும் கருத்தூசி போட்டு நம்மளுக்கே நம்ம கருத்தூசியை போட்டுக்கின்னு எல்லாத்து மேலேயும் குறை பேசிக்கின்னு, எப்படியோ நீங்கள் குறை பேசினாலும் குறை பேசலைனாலும் அந்த வேலையை நீங்கள் தானே செய்தாகணும். செய்யுங்க சும்மா. எதுக்கு கடவுளை நம்புங்கன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு
அதுவும் ஒரு மாயை தான். கடவுள நம்புங்கன்னு இப்ப நான் சொல்றதெல்லாம் கூட ஒரு மாயை தான். அட்லீஸ்ட்டு நெறைய மாயையிலேருந்து கொஞ்சம் மாயைக்கு வந்தீங்கன்னா தான், மொத்த மாயையிலேருந்து விலக முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஆனா இந்த கடவுள நம்புங்கன்ற மாயைய வச்சே உங்க தலையில மொட்டைய போட்டுருவாங்க நெறைய பேரு. புரியுதுங்களா? நீங்க நெனச்சுட்டு இருக்க மாரி கடவுள்னு ஒண்ணு இங்க இல்லவே இல்லன்றது தான் உண்மையே. நீங்க நெறைய கடவுள் இங்க இருக்கலாம். அந்த மாரி ஒண்ணுமே இங்க இல்ல. ஆனா நீங்க மட்டும் தான் இங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கான வாழ்வு நீங்க மட்டும் தான். மற்றவர்கள் அல்ல. எல்லாருக்குமே தனியான பிறப்பு தேதியும், தனியான இறப்பு தேதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்களும், அவங்களும், அவங்களும் நீங்களும் வெவ்வேறு மனிதர்கள் தான். நீங்க வேணா பரஸ்பர அன்ப பராமரி குடுத்துக்கலாம், பரிமாறிக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குள்ள இருக்கிறதும் ஒண்ணு தான். அவர்களுடைய வாழ்வை வாழ்வதற்காக வந்திருக்கிறாங்க. ஆனா எல்லார் மேலயும் தீர்ப்பு எழுதி, கருத்தூசி போட்டுக்கின்னு, அவர்கள் வாழ்வை சின்னாபின்னமாவும், சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கையாவும் தான் பார்க்குறாங்க. அதனால உங்க வாழ்வு எப்படி உங்களை படைத்திருக்கிறதோ, உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்க முகம் கோணையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், இல்ல அழகா இருக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். இன்னைக்கான படைப்பு இதுதான். நீங்க அதில ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. வேலை செய்யுங்க. வீட்ல சும்மா ஏதோ வேலை இருக்குல்ல, வேலைக்கு போறீங்கன்னா, வேலை செய்துன்னு சும்மா இருங்க. நான் தான் சொல்றேன்ல, பேசினா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன வேலை செய்து விடும். நீங்க பேசி பாருங்க. சாதாரணமா எல்லார்ட்டயும் பேசி பாருங்களேன். பேசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எதிர்விளைவ அவங்க செய்வாங்க. ஞான மக்கள்கிட்ட பேசினீங்கன்னா, மொத்த மக்கள் கதைய முடிப்பாங்க. நீங்க எதெல்லாம் பேசுனீங்களோ அதெல்லாம் செய்ய சொல்லிடுவாங்க. நீங்க பெருமைக்கு நான் உங்களுக்கு இத செய்யணும், நான் அத செய்யணும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா, செய்யின்றுவாங்க. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம எப்படி எல்லாரையும் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களான்னு கேட்போம்ல. தட்ட சோற தட்டுல போட்டு எடுத்துன்னு வர மாட்டோம். சாப்பிட்றீங்களா? டீ குடிக்கிறீங்களா? அப்படிலாம் கேட்டுன்னு இருப்போம்ல. எதுக்கு கேட்குறோம்னா, குடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே சும்மா ஒரு ஒரு கர்ட்டஸி கேட்டு விட்டுருவோம்ல. இந்த பிரபஞ்சம் அப்படிலாம் நினைக்காது. நீங்க பேசுனீங்கன்னா கர்ட்டஸிக்குன்னு நினச்சிக்காது அது. செய்திரும். புரியுதுங்களா? அவங்கள சாப்பிட வைக்கணும்னா தட்டுல சோற போடுங்க அவ்வளோதான். சாப்பிடுப்பான்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடாம திருப்பி குடுத்தா பரவால்ல. நம்ம அந்த அளவு டேலண்டடா நம்ம நடிப்போம். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் என்கிட்ட பார்க்கறது. அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். நான் இது என்கிட்ட பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன். நம்மலாம் ஏன் இவ்வளோ மோசமா இருக்கிறோம்? சரி இனிமேல் தட்டுல சோற போடணும். நம்ம மாறிக்கணும். சாப்பிட்றீங்களா? சாப்பிட வாங்கன்னு தான் கூப்பிடணும். நம்ம அந்த அளவு டிப்பிக்கலா இருப்போம். நம்மளோட உடைமைகள காப்பாத்துறதுக்கு. புரியுதுங்களா? நீங்க நல்லவங்களா மாறுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அசிங்கமா இருக்கிறேன், தப்பா இருக்கிறேன், ஆமா சோறு சும்மா சாப்பிடுன்னு தான் கேட்குறேன். சும்மா ஒரு ரூ. 100 குடுக்குற மாரி தான் நடிக்கிறோம் நம்ம. அப்படி தெரிஞ்சுக்கினா போதும். ஆமா நம்ம இப்படி தான் நடிக்கிறோம் போல. சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கினா போதும். நீங்க நல்லவங்களா மாறுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. நல்லவங்கன்றது செய்றவங்க அவ்வளோதான். அத நீங்க சொல்லாமலே இருக்கலாம்ல. சா புரியுதுங்களா? அத நீங்க சொல்லாமலே இருக்கலாம்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா உற்று நோக்க வேண்டிய விஷயம். அதனால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த துன்பம் இருந்தாலும், இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க எல்லாத்தோட இசைந்து பாருங்க. அதான் வாழ்றது. தேவைக்கு உங்களுடைய சத்தங்களை பயன்படுத்துங்கள். தேவையில்லன்னா பயன்படுத்தாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? எல்லாரும் நல்லா சிரிப்பா, சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட எப்பயுமே இந்த கேள்வி கேட்டுன்னே இருப்பாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இது சரியாயிடுச்சுன்னா நான் நல்லாயிடுவேன். உன்னால எப்பயுமே கிழிக்க முடியாதுன்றது தான் உண்மை. இப்ப கிழி பரவால்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அவங்கலாம் சிரிக்கிறாங்க, அவங்கலாம் கெட்டவங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தெல்லாம் ஏத்தி வச்சுன்னு இருக்காதீங்க. எல்லாத்தோட இசைஞ்சிருங்க. வாழுங்க. வாழ்தல் என்பதே இசைதல் தான். புரியுதுங்களா? உங்கள உற்று நோக்குங்க. அத தாண்டி நீங்க செய்ய வேண்டிய வேலைன்னு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட அறிவின் நிமித்தம் நீங்கள் செய்யும் வேலைகளை கவனமா மற்றவர்களுக்கு செய்ற பணியா செய்யுங்க. பணம் கிணம் வந்துச்சுன்னா வச்சு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருங்க.
அதை தாண்டி எதையும் உங்களுக்கு பெருமையாக மாற்றிக்காதீங்க. எதையும் உங்கள் கலராக பூசிக்காதீங்க. சாதாரணமாக இருங்க. புரியுதுங்களா? நீங்கள் இறை அடிமைகள்னு புரிஞ்சுப்பீங்க. அதை விட்டு நான் இதை மாத்துறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அவர் இது கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, அதை குடித்தா சரியாயிடும், அதெல்லாம் சரியாகும் தான். அதாவது சில சரியாகிற நோய்களுக்கு அந்த மருந்து கூட எதுக்கு நம்ம தரோம் அப்படின்னா, எதுவுமே தெரியாதவன் மருந்தை நம்புறான்ல, அந்த நம்பிக்கையிலையாச்சும் அவன் சரியாயிடணுன்றது தான். அந்த மருந்தெல்லாம் குணப்படுத்தும், எல்லாமே பண்ணும், சில மருந்துகள்லாம் குணப்படுத்தும். ஆனால் இறைவனை மீது நம்பிக்கை வைப்பது தான் உண்மையான நம்பிக்கை. ஏன்னா இறைவனை நீங்கள் பார்த்ததில்ல, இறைவன் யாருன்னே தெரியாது. நம்பிக்கை வைக்க சொன்னால் நீங்கள் வைக்கவும் மாட்டீங்க. இறை நம்பிக்கை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி தெரியாத ஒன்று மேலே வைக்கிறது தான் நம்பிக்கையை தவிர, தெரிஞ்சது மேலெலாம் வைக்கிறது பேர் நம்பிக்கை இல்லை. நான் வந்து உன்னை ரொம்ப நம்பினேன், நீங்கள் யாரையும் நம்பணும்னு அவசியமே கிடையாது. அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் மனிதர்களை நம்பினா ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா மனிதர்கள் மனதை கொண்டு இயங்குறவங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. வித்தியாசமான நடை பாவனைகள்லாம் காமிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் உங்களை பிடிக்கும், ஒரு நாள் உங்களை பிடிக்காது. ஒரு நாள் உங்களுடைய செயல்கள் அவங்களுக்கு இதமாக இருக்கும், இன்னொரு நாள் அவங்களுக்கு இதமாக இருக்காது. அதனால் மனிதர்களை நம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை போக்கிக் கொள்வதற்கான வழி இல்லாமல் சும்மா இருக்கிறது தான். சும்மா இருங்க. எல்லா வழியும் அதுவாகவே இப்போ அந்த ஏதோ ஒரு நோய் இருக்குது, அதுக்கான மருந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். உண்மையாக நிற்கும். அதை சும்மா சாப்பிட்டீங்கன்னா அது சரியாயிடும். யாருன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, இது சாப்பிடுங்க சரியாயிடும்னு. ஆனால் அதெல்லாம் நம்ம எவ்வளோ மருந்து சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் சரியாகலை, இது சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மீண்டும் துன்பத்திற்கு தள்ளப்படுவீர்கள். எவ்வளோ சாப்பிட்டு பார்த்தாச்சு. அப்போது உங்களோட மனநிலை வேறு, இப்போது உங்கள் மனநிலை வேறு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறது தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே நடந்ததை சொல்லும்போது உங்களுக்குள்ளேயே அது நடந்துன்னு இருக்குதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் உங்களை ஆராய்ச்சி செய்யும்போது நான் சொன்னதெல்லாம் ஆமாம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது தானே இதெல்லாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களை உற்று நோக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வாழ்வை கடந்துனே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைன்றது தான் அர்த்தம். நீங்கள் பெரிய பெரிய பொருட்களை சுமந்திருப்பவராக இருப்பீங்களே தவிர, மற்றவங்கள நம்மளை பெருமையாக நினைப்பாங்க, நீங்கள் ஒரு நினைப்பில் இருப்பீங்களே தவிர, நீங்கள் வாழ்வை வாழ்பவராக இருக்க மாட்டீங்க. லெட்ஸ் என்ஜாய். வலிக்க தான் செய்யுது, எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதை இப்போ மாற்ற முடியாதுன்றது தானே உண்மை. புரியுதுங்களா? சாதாரணமாக இருங்க. நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், ஈஸி கிடையாது தான். நான் ஈஸியாக பேசுகிறேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்வின் அனுபவங்களிலிருந்து நான் பேசுகிறேன். அதனால் என்னால் ஈஸியாக பேச முடியுது. என் வாழ்வை நான் உற்று நோக்கியதிலிருந்து கவனித்ததை தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடானதாக தெரியலாம். உங்களுடைய மனம் இதை ஒத்துக்காமலும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை. உங்களுக்கு அது புரியணுன்னா நீங்கள் உங்களை கவனித்தா மட்டும்தான் புரியும். அது கொஞ்சம் சிரமமான ப்ராசஸ் தான். ஆல்ரெடி மனதை கடந்தவர்களோடு இருந்து பேசி அவங்களுக்கு உதவி செய்து இருந்தால் அது கட்டாயம் வசப்பட்டுரும். புரியுதுங்களா? அதுக்காக அது ஒரு வழி, அவ்வளோதான். அவங்க சொல்கிறத நீங்கள் செய்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுடைய மனம் உங்களுக்காக சிக்கும். அது வரைக்கும் சிக்காது. சிக்கின மாதிரி தெரியும். மனம் நிறைய மாயை உருவாக்கும். புரியுதுங்களா? அதனால் பிரபஞ்சமும் இறைவனும் வேறு. நீங்கள் பிரபஞ்ச அடிமைகளாக மாறிடாதீங்க. செயல்கள் செய்து வாழ்க்கையை பெறாதீங்க. விருப்பங்களின் அடிப்படையில் வாழ்வை அமைப்பது தான் வாழ்வு. உங்களுக்காக ஐம்பூதங்களும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதன் வசம் போயிடாதீங்க. அதை உங்கள் வசம் இழுங்க. அதற்கு நீங்கள் உங்களை உற்று நோக்குங்கள். புரியுதுங்களா? மனம் திறக்கும் பொழுது இறை ஜபங்களையும் இறைவனுக்கான புகழையும் சொல்லலாமான்னா சொல்லுங்கள். ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. கவனிக்கிறது தான் உண்மை. நீங்கள் உங்களுடைய மனநிலைகளை பார்ப்பது தான் ரொம்ப நல்லதே தவிர, பேசுனீங்களே மனம் பேசுது, அவ்வளோதான். பேசுனா மனம் பேசுது. கவனிக்கும் பொழுது நீங்கள் பெரிய ஒரு வாசலை திறப்பதற்கான வழியை உருவாக்கின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பேசினாலே நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம்.
உள்ளுக்குள்ளேருந்து வர வார்த்தைகள் மனதின் வழியாக தான் வருது. அதனால் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுங்க, இறைவனை புரிஞ்சுங்க. 2ம் வேறு வேறு. நீங்கள் உள்ளே இருந்து இயங்கும் பொழுதெல்லாம் நீங்கள் இறைவனின் சாயலாகவும், செயல்களின் வழியாக இந்த உலகத்தை பெறும்பொழுது நீங்கள் பிரபஞ்ச அடிமைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வச்சுருக்க எல்லாமே ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது தான். அது உங்களுக்காக ஆல்ரெடி வசப்படுத்தி கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அது எல்லாம் உங்களுக்கு தலை வணங்கணும் அப்படின்றது தான் இறைவன் நமக்கு அளித்த வரம். நம்ம அதுக்கு தலை வணங்குவது நாம் இறைவனுக்கு எதிரானவர்கள் அப்படின்றதுக்கான அத்தாட்சி. அதனால் உங்களுடைய விருப்பங்கள் உள்ளுக்குள்ளேருந்து இயங்கிறது எப்படின்னு உங்களை உற்று நோக்கி கவனித்து புரிஞ்சுக்குங்க. அதனால் வாழ்வு எதுவாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நோயை நமது மீது பூசி இருந்தாலும் அதனால் திருப்பி ரீவோக் பண்ணிக்க முடியும் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா. ஏன்னா அதானே இப்போ நம்மளோட வாழ்வு. இப்போ நல்லா இருக்குது, வாழுங்க. வாழ்வு என்பதே இசைதல் தான். புரியுதுங்களா? இசைந்து விடுங்கள். எல்லாரையும் ஒத்துக்குங்க. அவங்கவுங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்கள ஒத்துக்கணுன்னா முதல்ல உங்களை ஒத்துக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள ஒத்துக்காததுனால தான் மற்றவங்களையும் ஒத்துக்க மாட்றாங்க. அவங்கள ஒத்துக்கணுன்னா முதல்ல அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்க யாருன்னா முதல்ல இப்போ அவங்க யார், நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னா மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கெலாம் போயிடக்கூடாது. நீங்கள் யாராக இப்போ இருக்கிறீங்களோ அது தெரிஞ்சிக்கினா போதும். நான் அசிங்கமாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இது பண்ணுறேன், அது என்னவா நீங்கள் இருக்கிறீங்களோ அது தெரிஞ்சிங்கன்னா போதும். உச்சகட்ட ரமணர் சொன்னான் நான் யார் அப்படிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் இதுவாகவே கூட்டின்னு போகும். முதல்ல நீங்கள் அசிங்கமாக இருக்கிறத தெரிஞ்சுங்க. அசிங்கமாக இருக்கிறத நியாயப்படுத்தக்கூடாது. அசிங்கமாக இருக்கேன் அவ்வளோதான், நான் அசிங்கமாக இருக்கேன், இப்படிலாம் பண்ணுறேன், அது மட்டும் தெரிஞ்சுங்க. முதல்ல அந்த நான்லேருந்து தொடங்குங்க. அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. நாளைக்கு வாங்க, இறைவன் அருளால் நல்லது நடக்கட்டும். நல்லது, இறைவன் போதுமானவன்.